பீகாரில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் இந்த ஆண்டு இறுதிக்குள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து அங்கு எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதில் வாக்காளர்களின் குடியுரிமையை நிரூபிக்கும் வகையில் அவர்களது பிறப்புச் சான்றிதழ்களையும் பிறப்பிடச் சான்றிதழ்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர்களின் பெற்றோர் குடியுரிமையையும் உறுதிப்படுத்தும் சான்றுகளையும் கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அவசரமாக நடக்கும் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் ஆளும் பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகளை மட்டும் பாதுகாக்கும் விதத்தில் நடத்தப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து நாடாளுமன்ற எம்பிக்கள் திரு கே.சி. வேணுகோபால், திருமதி மஹுவா மொய்த்ரா, திரு மனோஜ் ஜா, சமூக ஆர்வலர் திரு யோகேந்திர யாதவ் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளனர். மேலும் ஜனநாயக சீர்திருத்த சங்கம், PUCL உள்ளிட்ட அமைப்புகளும் மனு தாக்கல் செய்துள்ளன. இந்த மனுக்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியால் பல லட்சம் வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை இழக்க நேரிடுவார்கள் என்றும், சிறப்பு வாக்காளர் திருத்த பணிக்காக சுமார் 4 கோடி பேரிடம் பிறப்பு சான்றிதழ்கள் கோரப்படுவதால் கடந்த ஆண்டு வாக்களித்தவர்கள் கூட இம்முறை தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். இந்த நடவடிக்கை அரசியல் சாசனத்துக்கு எதிராகவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 326வது பிரிவையும் வாக்காளர் பதிவு முறை விதி 21A மீறுவதாகவும் உள்ளதால் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று அம்மனுக்களில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு சுதான்ஷு துலியா, திரு ஜாய் மல்யா பக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அம்மனுக்களின் மீது இன்று விசாரணை நடைபெற உள்ளது. இதனிடையே சிறப்பு வாக்காளர் பட்டியல் தயாரிப்பின் போது பிறப்புச் சான்றிதழ் அல்லது பிறப்பிடச் சான்றிதழ்கள் இல்லாதவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலாமா வேண்டாமா என்று ERO எனப்படும் தேர்தல் அதிகாரிகள் முடிவெடுக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அதிகாரம் வழங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. இது எதிர்க்கட்சிகளிடம் மட்டுமின்றி பீகார் வாக்காளர்கள் மத்தியிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது NPR எனப்படும் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை புதுப்பிப்பது தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.